பாலில் இருக்கிற நெய் போல இருக்கிறான். அப்ப அந்த நெய் வேணும்னா என்ன செய்யணும்? பாலை காய்ச்சி, அந்த காய்ச்சாத பால்ல நெய் வருமா? அப்ப என்ன செய்யறோம்? அந்த பாலை பக்குவப்படுத்துகிறோம். அப்ப அந்த பக்குவப்படுத்தக்கூடியதுதான் பக்தி. உடல் சுகாதாரமா இருக்கிறதுக்கும், நல்வழி வாழ்வதற்கு, ஒற்றுமை, அன்பு இதெல்லாம் தெரிஞ்சு கொள்வதற்கு, அந்த உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கிடையாது. ஞானாசிரியர் சொன்னா போல முதல்ல இந்த பக்திங்கிற உறவுகோல் நடனம் அவங்களோட நாம பல பிறவிகள் இந்த உறவுகோல் நட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சி இந்த பிறவியில நமக்கு ஞானம்ங்கிற உணர்வு கிடைத்திருக்கிறது. அது நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஈங்கல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விளைவு இன்றைக்கு நமக்கு அந்த உணர்வாக கிடைத்திருக்கிறது. அப்ப இந்த உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய எப்படி அந்த பால்ல மறைஞ்சிருக்கக்கூடிய வெண்ணெய் தானாகவே திரண்டு முன் நிற்கிறது, அந்த வெண்ணெயை காய்ச்சும் போது நெய் உண்டாகிறது. ஒரு நாள் கெட்டு போகக்கூடிய பால்ல பல வருடங்கள் இருக்கக்கூடிய நெய் சத்து நிறைந்ததாக இருக்கிறதோ, அதே போல தோன்றி மறையக்கூடிய இந்த மார்டர் பாடியில் மறையக்கூடிய இந்த சரீரத்துல மாறாத சத்திய பொருளாக ஒன்று இருக்கிறது. அதுதான் அதை அடையக்கூடிய மார்க்கம் ஞானம். அதுதான் சொல்றாரு, உறவு போல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கிடைக்கும். அப்ப அந்த உணர்வு நம்மகிட்ட எப்படி இருக்கு? அந்த ஞானம் எப்படி இருக்குன்னா உணர்வாக இருக்கிறது. அப்ப அந்த உணர்ச்சிகள் எல்லாம் திரண்டு ஆகும் பொழுது என்ன ஆகிறது? இந்த அறிவின் பெருக்கத்துல அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும் பொழுது என்ன ஆகிறது? ஆண்டவனை பற்றிய அறிவு நமக்கு கிடைக்கிறது. அப்ப அவனோட உறவுகோல் வைக்கும்போது என்ன ஆகிறது என்று சொன்னால், அனைத்து பிறவிகளிலும் வந்திருக்கக்கூடிய பரிணாமத்தினுடைய நிறைவாக இருக்கக்கூடிய மனிதன் ஆண்டவனாகி போகும்போதோ ஆண்டனை அறியவும் முடியும். எப்படி? அந்த ஞானம் என்ற நெற்றிக்கணும் அடைய முடியும். அந்த ஒரு உணர்வு அவரை மகனாக இருந்தவரை மகானாக பரிணமிக்க செய்யும். அதை நன்றி செய்வதற்காக என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பிறந்த நாளை கூட இரண்டாம் பட்சமாக வைத்துவிட்டு அவர் எந்த ஒரு இயக்கம் அவரை மகானாக பரிணமிக்க வைத்ததோ, வைத்தது மாத்திரமல்ல அதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையும் கொடுத்ததோ, அந்த நாளை நினைவு கூறுவதற்கு ஞான உதயம் அப்படின்னு வச்சார். 11/11/11 அந்த இயக்கம் வரவில்லை என்று சொன்னால் அந்த அளவுக்கு எடுத்துக்க முடியாது. மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த பெரும் சேவையை அவருக்கு கிடைத்திருக்கிறார். அந்த நாளை நன்றி கூடக்கூடிய நாளாக இருந்திருக்கிறார். ஆனால் அந்த விதத்தில் நாம் எல்லாரும் பாக்கியசாலிகள். அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய பெறக்கூடிய விருப்பம் இருப்பவர்களும் இங்கே இருக்கக்கூடிய உணர்வாளர்கள் அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கும் இதை எடுத்து சொல்ல வேண்டும். அடுத்ததாக நம்ம மகானவர்கள் சுவாமிக்கு அருளிய அந்த உற்சியமொழி பயிற்சியை கிடைக்கிறது. ஜனவரி 2, 3, 4 நம்முடைய கலாபீடத்தில் சுவாமி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கலாபீடத்தில் நடக்குது. அந்த பயிற்சியில் 3 உபதேசம் வாங்கி இருக்கக்கூடிய அனைவரும் இந்த பயிற்சியில் பங்கு கொள்ள வேண்டும். அந்த பயிற்சி மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உணர்வு மாறாமல் இருக்கக்கூடிய நிலை நமக்கு, எந்த நேரமும் உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு உயர் நிலை நமக்கு. ஞானாசிரியர் சத்யா சொன்ன மாதிரி எலவேஷன் வேணும் என்று சொன்னால் அந்த பயிற்சி அது சுவாமிஜிக்கு மகான்கள் போதித்தது. 1982 நமக்கு மகான் சுவாமிஜி அவர்கள் போதித்திருக்கிறார்கள். ஆனால் சிறந்த ஞானாசிரியர்கள் பயிற்சி மூலமாக நமக்கு போதிப்பார்கள். அது அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும். நம்முடைய மற்ற சக மெய்யுணர்வாளர்கள் சொல்லி இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள சொல்ல வேண்டும். 2, 3, 4 அந்த பீடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக மகான் அவதரித்த இடம் காம்சாபுரம். 19 வயசு வரைக்கும் அந்த மன்னனை தான் அவர் ஆண்டவனுக்காக தேடினார். அந்த காம்சாபுரம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இடம் எப்படின்னா, அதை சுற்றி சதுரகிரியில் ஒரு மலை. அந்த மலையில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய எண்ணத்தினுடைய வலு இவருக்கு அந்த இயக்கம் வந்து இந்த காம்சாபுரத்தில் 11/11/11 அவருக்கு அந்த இயக்கம் வந்து கடவுளை பார்க்க வேண்டும். அதே போல அவருக்கு அந்த கனவு உண்டானது சிவகாசிங்கிறோம். சிவகாசியும் காம்சாபுரத்திலிருந்து மிக அருகில் இருக்கக்கூடியது. அப்போ எவ்வளோ ஒரு சம்பந்தம் இருக்கு பாருங்க மகானுக்கு. அந்த காம்சாபுரத்தில் நம்ம ஜனவரி மாதத்தில் மகான் ஐக்கியமான அந்த சத்தியோதயத்தின் 7ஆம் திருநாள் ஒரு சத்சங்கமாக கொண்டாடலாம் அப்படின்ட்டு ஜனவரி 25ஆம் தேதி
உண்டான டிக்கெட்லாம் நம்ம புக் பண்ணுறதுக்கு 20ஆம் தேதி, இந்த மாதம் 20ஆம் தேதி லாஸ்ட் டேட். இந்த விருப்பம் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பெயரை ஞானச்செல்வர் சுந்தர் தனசேகர் அவங்கள்ட்ட நம்பர் வாங்கி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். 800 ரூபாய் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பார்த்தோம். ரொம்ப அருமையான அமைப்பு இருக்கக்கூடிய ஊர். அந்த ஊருக்கு சென்று நம்முடைய அந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி மகான்கள் இன்னைக்கு நூல்கள் வாயிலாக சத்தமாக இருக்கிறார்கள். உருவத்தில் இல்லாவிட்டால் கூட அவர்கள் உணர்வு சுரூபமாக இருக்கிறார்கள். அவர்கள் அருளிய நூல்களாக கூட இந்த விற்பனைக்கு வச்சுருக்கோம். அந்த இங்கிலீஷ் இருக்கிறது, எட்டர்னி அந்த புஸ்தகம், மற்ற சின்ன சின்ன கேள்வி நூல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்கி அந்த வாசிக்கிறதோடு மட்டுமல்லாமல் அந்த புஸ்தகம் வாசிக்கும் போது நமக்குள்ள என்ன ஒரு ரியாக்ஷன் வருது பார்க்கணும். அதுதான் நம்ம அந்த அவங்களோட வச்சிருக்கக்கூடிய தொடர்புக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பலன். நீங்கள் எந்த இடத்துல வாசிக்கிறீங்களோ அந்த இடம் முழுக்க அந்த வைப்ரேஷன் இருக்கிறத பார்க்கலாம். இன்னொரு பெரிய பாக்கியம், இந்த தியானம் பண்ணக்கூடிய இந்த சரீரத்தின் மூலமாக அந்த பேரனுடைய ஆற்றல் இங்க முழுக்க வரும். அந்த அருளாகப்பட்டது இந்த சரீரத்தில் வந்து இந்த உடம்பை மாத்திரம் டியூன் பண்ணாது. யாரெல்லாம் இந்த விஷயத்தில் இருக்காங்களோ அவர்களுக்கும் அந்த ஆற்றல் போய் சேரும். அவ்வளவு வல்லமை வாய்ந்தது நம்ம செய்யக்கூடிய. அதனால இந்த தியானத்தை வாங்குறது மட்டும் அல்லாமல் அந்த நூல்களையும் வாசித்து நமக்குள்ள அந்த சேஞ்சஸ் கொடுத்து நம்ம அறிவியல் மேலும் சொல்லலாம் அப்படிங்கிற கருத்து. அதே மாதிரி மாதாந்தத்துக்கு பிரம்மஞானத்தை அதில் நிறைய கருத்து சுவாமி அருள்களை நம்முடைய வீடுகளோட செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும். அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அவசரமான யுகத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வேண்டும் என்று சொன்னால் அதை நாம தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம அழகாக சொன்னாங்க ஸ்ரீதேவி எப்படி சந்தர்ப்பமாக இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு. ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னால் காரணம் இருக்கிறது. அதே போல நாம் அந்த பிரபஞ்சத்துக்கு வந்திருக்கக்கூடியதுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. என்ன செய்யணும் என்று சொன்னால், எப்படி ஒரு மரம் நட்டால் அது பின்னாடி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் உதவுகிறதோ அதே போல நாமும் இந்த உறவுகோல் நட்டு இந்த உணர்வுங்கிற பயிரை நமக்குள் வளர்த்துக் கொள்வோம். அந்த பயிர் மூலமாக அது விருட்சமாக வளர்ந்து நம்முடைய சந்ததிக்கு ஒரு பெரிய ஆடம்பரம் போன்ற நிழலை கொடுக்கணும். அதுதான் நாம் அடுத்த சந்ததிக்கு நம்ம எடுத்து செல்லக்கூடிய பெரிய ஆசை. வியாசர் சொல்றார், இந்த கலியுகத்துல செய்யக்கூடிய பெரிய தானம் என்ன சொன்னால் ஞான தானம். யார் இந்த ஞானத்தை ஒருத்தருக்கு விழிப்பிக்கிறானோ அவன் செய்யக்கூடியது அவருடைய 7 தலைமுறைக்கு உண்டாகக்கூடிய சொத்துக்களை சேர்த்து கொடுக்குறான். அப்படிப்பட்ட ஒரு அந்த ஞான தானத்தை கொடுக்கக்கூடிய இந்த பீடத்தில் வந்து நாம் அனைவரும் நாமும் பயன்பெறுவோம். மக்களோடு அதை எடுத்துச் செல்லக்கூடிய பாக்கியசாலிகளாக மாறுவதற்கு குருமான் என்கின்ற வழிகாட்டுவார் என்று சொல்லி வளர்க ஆன்மீகம் வாழ்க